வணக்கம். தமிழர் பண்பாடு பல்லவர்கள் ஆட்சி காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை. தலைநகரம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம். நிர்வாகம் தொண்டை மண்டலம். அதாவது இவங்க களப்பிரரை வென்று சிம்ம விஷ்ணுவின் கீழ் பெரும் சக்தியாக எழுச்சி பெற்றனர். முதலாம் நரசிம்மர் காலத்தில் கலை கட்டிடங்கள் அவர் தான் அடித்தளமிட்டவர்னு சொல்லலாம். குடைவரை கோயில்களை கூட அமைத்தவர்கள் தான் பல்லவர்கள் தான். தொண்டை மண்டலம் மற்றும் சில வடப்பகுதிகள் தமிழ்நாட்டின் பெரும் பகுதியில் இவர்கள் ஆட்சி செய்தார்கள். சிம்ம விஷ்ணு பல்லவ பேரரசை மீண்டும் நிலைநிறுத்தியவர். முதலாம் மகேந்திரவர்மன் பட்டங்கள் சத்ரு மல்லன், சித்திரா காரப்புலி, கலை இலக்கியம் சிற்பக்கலையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் சொல்லுவாங்க. பட்டம் வாதாபி கொண்டான். சாளுக்கியர்களை வென்று மாமல்லபுரத்தை அல்லது மகாபலிபுரத்தை ஏற்படுத்தியவர். குடைவரை கோயில்களை ஒற்றைக்கல் ரதம் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ரதங்கள் கைலாச கோயிலை கட்டினவர் சொல்லலாம். பல்லவர்கள் சைவ வைணவ மதங்களையும் போற்றினர். அப்பர் சம்பந்தர் காலத்தில் பக்தி இயக்கங்கள் அதிகமாக பரவியது. நரசிம்மன் 2 சீனர்களுடன் மிகுந்த வாணிப தொடர்பு கொண்டு இருந்தார். மாமல்லபுரம் காஞ்சிபுர கல்வெட்டுகள் பல்லவர் கால பெருமையை எடுத்துரைக்கின்றன. பல்லவர் காலம் தமிழகத்தினுடைய ஒரு பொற்காலம் கூட சொல்லலாம். தேவாரம், 4000 திவ்ய பிரபந்த நூல்கள் இவர்கள் காலத்தில் தான் தோன்றிய இலக்கியங்களாக சொல்லப்படுகிறது. கல்வெட்டுகள் பார்த்தோன்னா ஆரம்பத்தில் சமஸ்கிருதம், பிராகிருதம் எழுதப்பட்டிருந்தன. தமிழும் ஒரு சிலது எழுதப்பட்டது. பல்லவன் கோயிலில் கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருந்த செப்பேடு தமிழ் கல்வெட்டுகளுக்கு முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. புத்த சமண சமயங்கள் செல்வாக்கு இவர்களுடைய காலத்தில் பெற்றிருந்து இந்து சமயம் கொஞ்சம் மறுபடியும் மீண்டும் வலு பெற்றுன்னு சொல்லலாம். முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகசனம் என்ற நூலை எழுதினார். தண்டி எழுதிய காவிய தரிசன நூல் இந்த காலத்தில் பல்லவர் காலத்தில் புகழ்பெற்றது. பல்லவ மன்னர்கள் சமஸ்கிருதத்தை பெரும்பாலுமே ஆதரித்தார்கள். கலம்பகம், உலா, பரணி, தூது, சிற்றிலக்கியங்கள் பல்லவர் காலத்தில் தோன்றியது. நந்தி கலம்பம் மிகச்சிறந்த நூலாக சொல்லப்படுகிறது. பல்லவர்கள் அரசு சின்னம் சிங்கம், நந்தி போன்றவற்றை பயன்படுத்தினர். ஆனால் ஒவ்வொரு ராஜா ஒரு மாதிரியாக பயன்படுத்தினாங்க. கிபி நந்திவர்மன் நந்தியை பயன்படுத்தினான். அதாவது 2ஆம் நரசிம்மன் சிங்கத்தை பயன்படுத்தினான். சிவக சிந்தாமணி பல்லவர் காலத்தில் தோன்றியது. நாணயங்கள் அளவில் சிறிதாக சதுர வடிவில் இவர் காலத்தில் இருந்தது. பல்லவ அரசு முதலாம் ஆதித்த சோழனால் தோற்கடிக்கப்பட்டது. 9ஆம் நூற்றாண்டு வரை இவர்கள் கொடியாற்றியிருந்தனர். அதற்கு பின் காஞ்சியில் சோழ மன்னர்கள் பல்லவர்களை தோற்கடித்து பல்லவ மன்னர் அபராகர்த்தனை தோற்கடித்து சோழ சாம்ராஜ்யம் நிலைநிறுத்தப்பட்டது காஞ்சியில். பிடிந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.